விஜய் காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேருந்து காவேரி வராங்க. வந்தவொடனே கேட்குறாரு, என்னம்மா இப்போ பரவாயில்லையா உனக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தலை வலிக்குதுன்னு சொன்னிய வரையும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு விஜய், எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம் நீங்கள் ஒரு மாதிரி இருக்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எப்போ ராகினியை போய் பார்க்குறேன்னு சொன்னியோ அப்பத்துலேருந்து உன்னோட ரியாக்ஷன் எல்லாமே மாறி இருக்கு. என்ன நடந்தது? அவள் ஏதாவது உன்கிட்ட சொன்னாளா, இல்லை ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டினாளா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லைங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு உடம்பு தான் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவளையில் கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. சரி நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க காவேரி. அப்படியே விஜய் யோசிக்கிறாரு, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. காவேரியோட அம்மா பாட்டி எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்படி நாடகம் பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து வராங்க கங்கா. வந்தவொடனே ஐயோ உடம்பு முடியலையே, நிறைய வேலைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை துணி இன்னைக்கு நிறைய இருந்துச்சு, எனக்கு முதுகெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருடி நான் போய் சுடு தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரேன், சுடு தண்ணி ஒத்தரம் கொடுத்தா கொஞ்சம் சரியாகும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டாக காவேரி வராங்க. வந்தவொடனே குமரனும் வராரு. குமரன் சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்தது, டைம் ஆகிடுச்சி, இப்போ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நான் துணி தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இவ்வளோ இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, இப்போ போய் சாப்பிட்டு போகணுன்னு வேறு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்போ காவேரியும் வந்திருக்காங்க. என்ன மாமா ரொம்ப பிஸியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் நீ என்ன இந்த டைமுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்தது, சும்மா போர் அடிச்சுது, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் கங்கா மட்டும் ஒரு சந்தேகமாகவே பார்த்துட்ருக்காங்க. சாப்பாடு என்னம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்றாங்க. என்ன இங்கே சாப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் தானே விடுங்க, அவள் இங்கே சாப்பிட்ணுன்னு தோணுது சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன எப்போ பார்த்தாலும் என்னை ஏன் வந்தேன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி எழுந்து போகிறாங்க. அப்படி பின்னாடியே வராங்க கங்கா. வெளியே கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன நடந்துச்சு, உனக்கும் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் என்ன சொல்ல போகிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இல்லடி நீ ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. விஜய் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, எதுக்காக காவேரி இப்படி நடந்துக்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. அங்கேருந்து வராங்க. வந்தோடனே அப்படியே வந்துட்டு படுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் விஜய் படுத்துருக்காரு, அந்த பக்கம் காவேரி படுத்துட்ருக்காங்க. 2 பேருமே தனித்தனியாக படுத்துட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை, அப்படி திரும்பி படுத்துக்கிறாரு. அப்போ காவேரி யோசிக்கிறாங்க, ஐயோ கடவுளே, இவர் கூட நம்ம சேர்ந்து வாழ்ந்துருக்கோம், இனிமேல் இவரை விட்டு நம்மளால் பிரியவே முடியாது, பாவமாக இருக்குது இவரை பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் கை போடுறாங்க. அப்படியே விஜய் படுத்துட்ருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக தூங்கிட்டுருக்காரு. எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சமைச்சிட்ருக்கும்போது அங்கேருந்து வராங்க. வந்த உடனே அப்படி கோவப்படுறாங்க. ஆமாம் நீ எதுக்காக சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் சமையல் பண்ணுறேன்ல, எனக்கும் சமையல் பண்ணுவேன், என் வீட்டுக்காருக்கும் சமைக்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நிவினோட அம்மாவுக்கு அப்படியே கோவமாக வருது. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், உங்கள் திட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் அப்படி தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு. எப்படிம்மா சமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு சமைக்கிறாங்க. அப்படியே கோவம் வருது நிவினோட அம்மாவுக்கு. அப்படியே கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. யார் கோவப்பட்டா எனக்கு என்ன, என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் தான் சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கோவமாக சமைக்கிறாங்க. அப்படியே